மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது தெரியுமா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்கு இதிலிருந்து எப்படி விட்ராவல் பண்ணி உங்களுடைய எல்லா லைஃப் டைமில் இருக்கக்கூடிய என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம். மெயினாக ஒரு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தையுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், மேரேஜ், அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், மேரேஜ் ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ். நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் குவாலிஃபைடு பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல். நான் 15 வருஷமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். அதில் சில பேர் நல்ல பயனடைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம அந்த குழந்தையின் பேரில் ஒரு 40 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அடுத்த 5 இயர்ஸ் எந்த ஒரு விட்ராவலும் நம்ம பண்ண போகிறதில்ல. அந்த குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண உடனே ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம அந்த குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸுக்காக 1.25 லட்ச ரூபா விட்ரா பண்ண போகிறோம். அடுத்த வருஷம் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 10% எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி 1,37,500 விட்ரா பண்ண போகிறோம். இப்படி அடுத்த 12 வருஷம் நம்ம விட்ரா பண்ணுவோம். 10th 11th 12th மட்டும் எவ்ரி இயர் 25% இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்குவோம். எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தையோடைய டியூஷன் ஆர் ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து நம்ம மார்க்ஸ் எடுக்க வைக்கணும்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது 1,25,000 விட்ரா பண்ணுவோம். செகண்ட் ஸ்டாண்டர்டில் 1,37,500 விட்ரா பண்ணுவோம். அப் டில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இப்படி எவ்ரி இயர் 10% ப்ரீவியஸ் இயர்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணி அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். 10th 11th 12th நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்குவோம். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த குழந்தை ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 3,80,000 விட்ரா பண்ணி அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுவோம். 11th ஸ்டாண்டர்டில் அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்காக 4,75,000 விட்ரா பண்ணுவோம். 12th படிக்கும்போது ஆல்மோஸ்ட் 5,94,000 விட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறமா கிராஜுவேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் எப்பவுமே நிறையா செலவு பண்ணுவோம். ஸோ வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா அடுத்த 4 வருஷத்துக்கு விட்ரா பண்ணி அந்த குழந்தைக்காக நம்ம செலவு பண்ண போகிறோம். போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அந்த குழந்தைக்கு வருஷம் 25 லட்சம், 2 வருஷத்துக்கு 25 லட்சம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு 24 வயசில் நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் 1 crore rupees விட்ரா பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு நம்ம எந்த ஒரு விட்ராவலும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்திருக்கும் இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு ஸ்கூலில் சேர்த்தும் போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வருஷம் 5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்காக விட்ரா பண்ணி நம்ம செலவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணி இதே மாதிரி ப்ரீவியஸாக இவங்களுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே இவங்களுடைய குழந்தைக்கும் பண்ண போகிறோம். 10th 11th 12th எவ்ரி இயர் 25% இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணுவோம். அதாவது 10th வந்து அந்த குழந்தைக்காக நம்ம 15,22,000 விட்ரா பண்ணுவோம். 11th 19,03,000 விட்ரா பண்ணுவோம். 12th 23 lakhs விட்ரா பண்ணுவோம். அந்த குழந்தையுடைய காலேஜ் ஃபண்டிங்காக ஃபஸ்ட் இயர் 50 lakhs விட்ரா பண்ணுவோம். அதுக்கடுத்த வருஷம் 55 lakhs, அதுக்கடுத்த வருஷம் 60,50,000, அதுக்கடுத்த வருஷம் 66,55,000 விட்ரா பண்ணுவோம். அந்த குழந்தையுடைய பிஜிக்காக 75 லட்ச ரூபா ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கு 81 lakhs விட்ரா பண்ணுவோம். அந்த குழந்தையுடைய மேரேஜுக்காக அடுத்த வருஷம் 5 crore rupees விட்ரா பண்ணி நம்ம அந்த குழந்தைக்கு மேரேஜ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட்டுக்காக 20 crore rupees அந்த குழந்தை பேரில் இங்கேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து அந்த குழந்தை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த குழந்தை அங்கேருந்து அந்த குழந்தையுடைய பெனிஃபிட்ஸை பார்த்துக்கும். இப்போது இந்த 50 years வரைக்குமே இவங்க வந்து நிறைய அமௌண்ட் விட்ரா பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் இவங்க குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு அண்ட் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே விட்ரா பண்ணது. இது அத்தனையுமே இவங்க ஃபஸ்ட்டு டைம் பண்ண அந்த 40 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் இதுலேருந்து இவங்க இன்னைக்கு வரைக்கும் விட்ரா பண்ணது போகவும் இவங்களுடைய 50வது வயசில் எவ்வளவு கார்பஸ் பேலன்ஸ் இருக்கும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21 crore rupees பேலன்ஸ் இருக்கும். இதிலிருந்து தான் இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக இவங்க 50 வயசுலேருந்து வருஷம் 50 லட்ச ரூபா விட்ரா பண்ணுவாங்க. அதையே எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 60 வயசு வரைக்கும் விட்ரா பண்ணும்போது இவங்களுடைய 60 வயசுல இருக்கக்கூடிய கார்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 63 கோடி ரூபாய் இவங்களுக்கு கார்பஸ் இருக்கும். இவங்க 60 வயசுல விட்ரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய
ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,30,00,000 வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி இவங்க அடுத்த 10 வருஷம் வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கலாம். 70 வயசுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய கார்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 191 கோடி ரூபாய் கார்பஸ் இருக்கும். இது அத்தனையும் நான் சொல்லும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியல, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒரு 70 வருஷம் நடக்கும்போது இது அத்தனையுமே நம்மளுக்கு ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இத்தனை நாள் வரைக்குமே நிறைய பேர் பார்த்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது பேங்க்ல போடுவாங்க. அந்த பேங்க் வந்து ஒரு 6 or 7% தான் கொடுத்துட்டு இருக்கும். நீங்களே ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13% ரிட்டர்ன் கிடைக்கும் போது இது அத்தனையுமே ரொம்ப பாசிபிளான ஒரு விஷயம். நம்ம 70 வருஷம் காம்பவுண்டிங் இதை பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த 70 years காம்பவுண்டிங்கை யார் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா த ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனல் வாரன் பஃபட் மட்டும்தான் இது யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய 11வது வயசுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 90+ இருக்காரு. 80+ years காம்பவுண்டிங்கை யூஸ் பண்ண ஒரே மனிதர் உலகத்திலேயே யார் அப்படின்னு பார்த்துட்டா வாரன் பஃபட். அப்படிதான் அவர் தான். இதே மாதிரி உங்க குழந்தைக்கும் நீங்க பண்ணணும்னா எங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். 40 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு கிடையாது. அதை விட சின்ன அமௌண்ட்ல கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைஃப்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுதோ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்படி வெல்த்தை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால கைடன்ஸ் கொடுக்க முடியும். இந்த கார்பஸ் இவங்க வித்ட்ரா பண்ணது போக பேலன்ஸ் என்ன கார்பஸ் இவங்க லைஃப் டைமுக்கு அப்புறம் இருக்கோ இது அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்க பாஸ் அவுட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் அந்த வெல்த் ஜென்ரேஷனுங்கிறது ஒரு ஜென்ரேஷன்ல நடந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அங்கிருந்து மேலே போக முடியுமே தவிர எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் நம்மளே செலவு பண்ணிட்டு இருக்கிறத வச்சு லைஃப்பை முடிச்சுட்டு போனோம்னா மறுபடியும் நம்ம குழந்தைகள் தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அவங்க ஒரு படி முன்னாடி இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் படியை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு போனால் தான் நம்ம அவங்க அங்கிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வரக்கூடிய எல்லா வீடியோஸையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் பெனிஃபிட் அடையலாம். ஃபர்தராக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.